ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இது காலையில் டியூஸ்டே காலையில் சூரியனோட வெளிச்சம் எவ்வளோ அழகாக நம்மளை நல்லா வார்மாக வெல்கம் பண்ணுது பாருங்கள். ஸோ நேற்றுக்கு வீடியோ போட முடியல, அதனால இன்றைக்கியான வேலைகளும் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் என்னோடய ரொட்டீனை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வெங்காய அறுவடையை பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி பாருங்கள், என்னோடய வெத்தலை கொடி அழகாக 2 இலை துளிர் விட்டுருக்கு. இது மட்டும் இல்லை, என்னோடய பசலை கொடியை பாருங்கள், இதோ எவ்வளோ லென்த்தியான பிரான்ச்சஸ், நிறைய பிரான்ச் விட்டுருக்கு. ஹாப்பி ஹாப்பி கார்டனிங் சொல்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. நானும் நிறைய வச்சிட்டு இருந்தேங்க. தக்காளி செடியில் எப்படியும் ஒரு 3 kg வந்தது. வெண்டைக்காய், தக்காளி. இப்போது என்னோடய மருதாணி செடிக்கிட்ட வந்தாச்சு. அப்படியே சின்ன வெங்காயம் அறுவடை பண்ணிடலாமா? நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். எப்படி அறுவடை பண்ணோன்னு நம்மளுக்கு இதுவே சொல்லி கொடுத்துரும். அதோட ஸ்டெம்லாம் எவ்வளோ நல்லா காஞ்சிருக்கு. இதோ திஸ் இஸ் ஆல்சோ காஞ்சி ஃபையிங். இது இருக்கா? இல்லை, இதில் வெங்காயம் இல்லை. ஸோ இருக்கிறதுல மட்டும் எடுத்துக்கலாம், இல்லாத மற்றதெல்லாம் இல்லை. இப்போ இதில் மட்டும்தான் இருக்குது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒன்று விதைச்சா நம்மளுக்கு எத்தனை கொடுக்குது பாருங்கள். சூப்பரான வெங்காயம் அறுவடை ரெடி. ஸோ இன்றைக்கி டியூஸ்டே. நேற்றுக்கு என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரனால வெளியில் வேலை இருந்தது, அதனால போட முடியல. ஸோ இன்றைக்கி டியூஸ்டே. என்ன லஞ்சு, என்ன பிரேக்ஃபாஸ்ட், என்ன லஞ்ச், இன்றைக்கான டியூஸ்டே எப்படி எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுதான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேர்க்கடலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு குட்டி தேங்காய், புளி, இது மட்டும்தான் போட்டு அவர் கரைக்க போகிறேன். ஏன்னா என் பையன் மட்டும்தான் இன்றைக்கி. நான் ஃபாஸ்டிங். இந்த சொன்னேன் இல்லையா, அடிக்கடி தண்ணி மட்டும் மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நாள் அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி சட்னி அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது கூட ஒரு 2 பல்லு பூண்டு போதும், போட்டால் சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கடலை போட்டு அரைச்சி பாருங்கள். சட்னி பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஸோ பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி முடிச்சாச்சு. சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சட்னி ரெடி ஆயிடுச்சு. தாளித்து கொட்டிட வேண்டியது தான். கொட்டிட்டு தோசை ஊற்றலாம். அதே குட்டியாக ஊற்றி பார்க்கலாம் வருதான்னு. என்ன மாதிரி வருதுன்ட்டு குட்டியாக ஊற்றி பார்க்கலாம். ஐயோ சாரிங்க, பாட்டு பாடிட்டேன். தோசை ரெடி, சட்னியும் ரெடி. இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் தோசை, வேர்க்கடலை சட்னி. இந்தாப்பா புடி. இன்றைக்கி வெண்டைக்காயில் பிண்டி ஜெய்ப்பூரி பண்ண போகிறேன். அதனால இந்த ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல அப்படியே ஆறட்டும். கோஸ் பொரியல் பண்ண போகிறேன். பார்க்கலாம். கோஸ் கூட்டு பண்ணலான்னு அதுக்குள்ளே சரி கையிலெல்லாம் பெருக்கிதுப்பா. சமையல் செய்கிறதே ஒரு சாகசம்தான் போல். பருப்பு வேக வைக்கணும் கூட்டுக்கு, அதனால சரி ஒரு பொரியல் பண்ணிடலான்னு. இது சிம்பிளான பொரியல் தான், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உப்பு போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம். சைடில் ரொம்ப நாள் ஆச்சு, சேப்பங்கிழங்கு வீட்டில் இருக்கிறதே மறந்தாச்சு. இப்போ அதுதான் வெந்துட்டுருக்கு புளிக்குழம்புக்கு. சும்மா கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கோஸ் மேலே அப்படியே தூவிக்கலாம்.
நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி போட்டால். கோஸ்லேயே தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுருவோம். நல்லா வெந்துருச்சு. வேகாட்டி கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டால் நல்லா வேகும். இப்போ நல்லா தண்ணி சுண்டுருச்சா, இப்போ வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் துருவில் வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும். சேப்பங்கிழங்கு வந்து பாயில் பண்ணி குழம்பு வைக்கிறதுக்கு மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ புளியை கரைச்சி ஊற்ற வேண்டியது தான். இப்போ சூப்பராக வந்து புளி குழம்பு கொதிச்சிட்ருக்குது. மூடி போட்டு மூடி. இப்போ வெண்டைக்காய் வந்து ஒரு 1 to 2 hours வந்து நல்லா ஃபேன் காற்றுலேயே வச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அது கூட கடலை மாவு, கொஞ்சமாக மைதா, கலர் பொடி, மிளகாத்தூள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெட் சில்லி ஆர் 65 மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் இது ஆயிலில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். அப்படி தனித்தனியாக உதுத்து விட வேண்டியது தான். உதுத்து விட்டால் சூப்பராக கிறிஸ்பியான பிண்டி ஜெய்ப்பூரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க இதை அப்புறம் பொரிக்கலாம். மைதா நிறைய ஆனதுனால கொஞ்சம் பிசுப்பு. ஸ்பூனில் எடுக்காமல் அவசரப்பட்டு அப்படியே கொட்டிட்டேன். அதுதான். இப்போ இதை பொரிச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் இருக்குது, ஆல்ரெடி போட்டு வச்சதும் இருக்குது. ஸோ என்னென்னா காலையிலேருந்தே வந்து மனசே சரியில்லை. நைட்டு வந்து ஒரு கனவு, அந்த கனவுலேருந்து மனசு சரியில்லை, என்னமோ மாதிரி இருக்குது. யார் கண்ணு பட்டுச்சோ என்னவோ தெரியல. அவங்களோட கண்ணெல்லாம், நான் முருகனை கும்பிட்றேன் இல்லையா, அந்த விளக்கு அதுலேயே அவங்களோட கண்ணெல்லாம் பொசுங்கி போகட்டும். நம்ம வந்து யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு நான் யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல. அவங்க நம்மளை பார்த்து நினைக்கிறாங்கன்னா நினச்சிட்டு போட்டோம், அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அவ்வளோதான், நினச்சி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். யாரை பார்த்தும் யாரும் பொறாமப்படாதீங்க தயவு பண்ணி. இவங்களை இவ்வளோ சமைச்சு சாப்பிடுவாங்களா, இவங்க இவ்வளோ நல்லா இருக்காங்க, இவங்க இவ்வளோ நகை போட்டிருக்காங்க அப்படின்லாம் யாரும் யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க. அவங்கள பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வாழணும், இதை விட நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுங்க. அந்த ஆசை கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும். அதை விட்டுட்டு பொறாமையும் அடுத்தவங்க மேலே கோவமும் வைத்தறிச்சலும் படாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு. ஸோ தயவு பண்ணி யாருமே யாரையும் பார்த்து பொறாமப்படாதீங்க, வைத்தறிச்சல் படாதீங்க. இன்னொருத்தவங்களை வாழ விட்டு அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கிறது தான் நல்ல வாழ்க்கைன்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் நானும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ யார் என்ன நம்மளை பார்த்து என்ன பொறாமப்பட்டாலும் வைத்தறிச்சல் பட்டாலும் பட்டுக்கிட்டோம், அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிப்போம். ஸோ அப்படியே மனசு கஷ்டத்தோடவே சங்கடத்தோடவே சமைச்சு முடிச்சாச்சு. என்னென்னா கோஸ் தேங்காய் துருவி போட்டு கோஸ் பொரியலும் வெண்டைக்காய் ஃப்ரையும் பண்ணியாச்சு. குழம்பு என்னென்னு பார்க்க ரொம்ப நாளாக வீட்டில் இந்த காய்கறி இருக்குன்னே தெரியாமல் வச்சுட்டு இருந்த காய் தான். சேப்பங்கிழங்கு போட்ட ஒரு புளிக்குழம்பு சூப்பராக வச்சாச்சு. ரைஸ் வந்து ரைஸ் வந்து குக்கரில் ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து சாப்பாடு வச்சுட்டு கொடுக்க போகிறேன் அவனுக்கு. இந்த சாப்பாடு அவன் சாப்பிட்றானான்னு பார்க்கலாம். அவனே சாப்பிட்றானா இல்லை ஊட்டி விட சொல்கிறானான்னு பார்க்கலாம். ஸோ சாப்பாடு வச்சு குழம்பு ஊற்றியாச்சு. கோஸ் பொரியலே பிடிக்காது அவனுக்கு. இப்போ அதை தான் வைக்க போகிறேன். இந்த குழந்தைங்கள்லாம் ஏங்க இந்த மாதிரி இருக்காங்க, எந்த காய்கறியும் பிடிக்க மாட்டேங்குது. மொறுன்னு வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. ஸோ வாங்க அவன்கிட்ட கொடுக்குறேன், அவனே சாப்பிட்றானான்னு பார்க்கலாம். இன்றைக்கி முடியாது, நீயே தான் சாப்பிட்ணுன்னு சொல்ல போகிறேன். அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். சாப்பிடு சாப்பிடு, நான்லாம் ஊட்டி விட முடியாது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. எடுத்து பிசைஞ்சு வாய்க்குள்ள வை. வேற வழி இல்லை, சாப்பிடு. சாதத்தை பிசைய தெரியுதா பாருங்க மக்களே. ஊட்டி வளர்த்தா பிள்ளை இப்படி தான் வளரும் தெரியுதா.
அவர் என்ன லட்சணத்தில் சாதத்தை பிணைஞ்சு சாப்பிட்றாரு. அவரோட கை பாருங்க, ஜேசிபி கொக்லைன் மாதிரி இருக்கு. ஸோ தெரியுதா, பயந்துட போகிறாங்க. சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட தெரியல, அந்த சாதத்தை கையில் உருட்டவும் தெரியல. இதெல்லாம் ஒரு புள்ள. இந்த புள்ள வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? அப்பாடியோ, ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து பூஜைக்கு வந்து ரெடி ஆயாச்சு. அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தட்டெல்லாம், தாம்பூல தட்டெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஷட்கோணம் போட்டுட்ருக்கேன். குங்குமம் மஞ்சள் வச்சு 6 வெற்றிலை 6 விளக்கு வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு வந்ததுக்கப்புறம், விடிஞ்சதுக்கப்புறம் என்ன கனவு வந்துச்சுன்னு நான் இன்னும் யோசித்து பார்க்குறேன். என்ன கனவுன்னு என்னால் தெளிவாக யோசிக்கவே முடியல. என்ன கனவுன்னு எனக்கு ஞாபகமும் இல்லை. அதுக்கப்புறம் காலையில் இருந்துமே எனக்கு வந்து மனசு ரொம்ப ஒரு மாதிரி பாரமாகவே இருக்குது. என்னன்னு தெரியல. கண்டிப்பாக விளக்கு போட்டு முடிச்சதும் அந்த பாரம் என்கிட்ட இருக்காது, அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னொன்று என்னென்னா, நிறைய கண் திருஷ்டி இருக்குது. நமக்கு உடம்பளவில் தெரியுது, மனசளவில் தெரியுதுன்னா கண் திருஷ்டி தான். ஏன் இந்த கண் திருஷ்டி வருதுன்னா, ஏங்க நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பல பேர்னால தான் அந்த கண் திருஷ்டி வருது. அது மாதிரி நினைக்காதீங்க யாருமே. ஒருத்தர் நல்லா இருக்காங்க, ஒருத்தர் சிரிச்சுட்டே இருக்காங்க, நல்லா ஒருத்தவங்க வந்து நல்லா சாப்பிட்றாங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்க வசதியாக இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம பொறாமப்படுறதுனாலையோ வயிறு எறியதுனாலும் நம்மளுக்கு ஒரு பலனுமே கிடையாது. நம்ம இன்னும் தான் வயிற்றெரிச்சலோடவே இருப்போம். அதனால் வந்து மற்றவங்கள பார்த்து அவங்க இப்படி இருக்காங்களா, நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும், அவங்க சேவ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும். இன்னொன்று வந்து மெயினாக சாப்பிட்றத பார்த்து கண்ணு வைக்காதீங்க தயவு பண்ணி. சாப்பிட்றத பார்த்து கண்ணு வைக்கிறது அவ்வளோ பெரிய பாவம். உங்களால் சாப்பிட முடியலன்னா அது நீங்கள் வந்து உங்கள் உடம்பளவில் இருக்கிற பிரச்சனை. அது ஒருத்தவங்க வந்து நல்லா சாப்பிட்றாங்க, அவங்க வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்றாங்கன்னா அது கடவுள் கொடுத்த வரோம். அது அந்த மாதிரி வந்து தயவு பண்ணி யாரையுமே பார்த்து வயிற்றெரிச்சல் படாதீங்க. அது அவங்கவுங்களோட மனசுக்கும் அவங்களோட எண்ணத்துக்கும் அமைஞ்சது தான் அந்தந்த வாழ்க்கை. அதனால் அவங்களோட வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ விடுங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழுங்க. இதுதான் வந்து நான் கற்றுக்கிட்டது. நான் கஷ்டப்பட்டு என்னோடய வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வர காசாக இருக்கட்டும், நான் வந்து சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இதை வச்சு நம்ம என்ன சேவ் பண்ண முடியும், நம்ம எப்படி வாழ முடியும், இதை தான் பார்க்கணும். தயவு பண்ணி வயிற்றெரிச்சல் மட்டும் படாதீங்க. அது ரொம்ப 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 கெட்ட விஷயம். டைம் ஆயாச்சா, அதனால் பூஜை வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யார் நமக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் அதை நம்ம வந்து நம்மளுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தோட காலடியில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து எங்கள் அப்பன் அவரோட காலடி, முருகரோட காலடியில் வச்சுட்டு 6 விளக்கு போட்டுட்டு எப்பவும் போல் செவ்வாய்க்கிழமையே வெற்றிலை தீபத்தோடு எங்கள் அப்பன் முருகனை கும்பிட போகிறேன். வந்த வினையும் வருகின்ற வினையும் செந்தில்வடி வேலவா முத்துக்குமரா முருகா என்று சொல்ல வந்த வழி தெரியாமல் வந்த வினை போகட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அழகா விளக்கேற்றி முடிச்சாச்சு. என்ன ஆறுதல் படுத்துறது, மன கஷ்டமாக இருக்கட்டும், பண கஷ்டமாக இருக்கட்டும், வேறு எந்த கஷ்டமாக இருக்கட்டும், முருகன் மட்டும்தான். அவர் போய் பார்த்துட்டு வந்தாலே என்னோடய கஷ்டங்கள் ஓடி போயிடும். வந்த வழியும் தெரியாது, வந்துதானும் தெரியாது, அந்த அளவுக்கு ஓடியே போயிடும். வேல்மாறல் மந்திரம், வேல்மாறலாக இருக்கட்டும், கந்த சஷ்டியாக இருக்கட்டும், நான் அதை படித்தேன்னா எனக்கு என்ன கஷ்டமாக இருக்கட்டும் அது இருக்கிறதும் தெரியாது, வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, அப்படி தான் இருக்கும். பல பேர் என்னை பார்க்குறவங்க வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கே எப்போவுமே, உனக்கு எந்த கஷ்டமும் இல்லையான்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போமே. நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க, வயிற்றெரிச்சல் படுறவங்க எல்லாம் இன்னும் வயிறு எறியட்டும். நம்ம வந்து கடவுளுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து யாருக்கும் எந்த பாவமும் பண்ணக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையை நம்ம முழுமையாக வாழணும். அடுத்தவங்களோட வாழ்க்கையை நம்ம வந்து கெடுக்கக்கூடாது. இது மட்டும்தான் என்னோட குறிக்கோளாக இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி கும்பிட்டுட்டு வேல்மாறல் படிக்க போகிறேன். மன நிறைவோட போட்டு முடிச்சாச்சு. முருகருக்கு வெற்றிலை தீபமும் ஏற்றி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வேல்மாறல் படிக்க போகிறேன். வேல்மாறல், திருப்புகழ், சஷ்டி கவசம் எது முடியுதோ படிக்க போகிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை, நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எண்ணம் போல் வாழ்க்கை. இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய்.